ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளராக இருந்த தற்போது அரசியல் விமர்சகராக அறியப்படக்கூடிய திரு பொன்ராஜ் அவர்கள் விஜய் ரசிகைகள் குறித்து பேசிய ஒரு பேச்சு என்பது சமூக வலைதளத்துல மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. பொன்ராஜ் அவர்களை கண்டித்து அவருக்கு எதிராக நேரடியாக டிஜிபி ஆபீஸுக்கே போய் புகாரை கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள். இது குறித்து பொன்ராஜ் அவர்களுமே பொது வெளியில மன்னிப்பும் கேட்டிருக்கக்கூடிய சூழல்ல பொன்ராஜ் அவர்களுக்கு எதிராக புகார் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னைத்தானே அம்பலப்படுத்தியிருக்கிறார். அவர் கூட கூட்டிட்டு போன அந்த ஒரு நபராக இருக்கட்டும், புகார் கடிதத்துல கண்டிக்கிறேன் அப்படின்ற பேர்ல கடைசியாக அவர் சேர்த்த வார்த்தையாக இருக்கட்டும், விஜயை அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய மனது வலித்திருந்தால், காயப்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பொன்ராஜ் அவர்கள் ஒரு பதிவை எழுதியிருக்கிறாரு. ஏன் இந்த பதிவை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல பொன்ராஜ் அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு கல்வியில புரட்சி என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, பெண்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் மிகப்பெரிய அளவுக்கு தற்கொலை கூட்டங்கள் இருக்கு அப்படின்றதே விஜய்னால தான் தெரிய வந்துச்சு. அதற்கு விஜய்க்காக நன்றி சொல்லணும். இங்க விஜய்க்கு நாங்க அக்காவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு விபச்சார கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் பொன்ராஜ் அவர்கள். இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஒரு அறிவார்ந்த தமிழ்நாடு, ஒரு லிட்ரஸி ரேட் அதிகம் உள்ள தமிழ்நாடு, படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்கு, தறிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம், விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடிக்காமிச்சதுக்கு நம்ம விஜயை பாராட்டோம். இந்த வார்த்தை தான் தாவேக்காவுடைய பெண்கள் அத்தனை பேரையுமே இவர் கொச்சைப்படுத்திட்டாரு, இவர் திமுக ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம இதற்கும் திமுகவை இழுத்து விட்டுருக்கிறாங்க இந்த விஜய் ஆதவர்ஜனா தாவேக்கா கும்பல். பொன்ராஜ் அவர்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கு, இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டம் இருக்கே, இப்படி மிக மோசமாக விஜய என் புருஷனா கூட ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய, புருஷனுக்கு மேலாக கருதக்கூடிய ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கிறதே அப்படின்ற ஆதங்கத்தில் அவர் பேசியிருந்தாலும் கூட இந்த வார்த்தை என்பது தவறான வார்த்தை தான். விபச்சாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பயன்படுத்தக்கூடாது. அது ஆதங்கத்தில் சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என்னதான் அவங்க விஜய் எனக்கு அண்ணன் கிடையாது, விஜய் எனக்கு புருஷன் மாதிரி, ஏன் புருஷனே விஜய் கூட அனுப்பி வைப்பான், ஏன் புருஷனை விட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூட்டுறவன் நிறைய பொண்டாட்டி வச்சிருக்கான், துப்புரவு தொழிலாளி நிறைய பொண்டாட்டி வச்சிருக்கிறான், எங்க அண்ணன் விஜய் வச்சுக்கிற கூடாதா, விஜய்க்கு நாங்க பொண்டாட்டியை கூட இருந்துட்டு போறவன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி விஜயை காதலிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர்களுடைய ரசிகைகள் பேசினாலும் கூட அதை நாம் கண்டிக்கும் போது நாகரிகமான வார்த்தையில தான் கண்டிக்கணும். அதில் மாற்று கருத்து என்பதே கிடையாது. அதன் அடிப்படையில தான் பொன்ராஜ் அவர்களுமே சம்பந்தப்பட்ட பெண்கள், நான் இப்படி சொன்ன பெண்கள் அத்தனை பேருமே காயப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டுட்டார். பொன்ராஜ் அவர்கள் இப்போ மன்னிப்பு கேட்டுட்டார்ல, இந்த விஷயத்துல விஜய் எப்போது மன்னிப்பு கேட்க போறார்? என்னங்க பேசுன பொன்ராஜை விட்டுட்டு விஜயை மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இப்படியெல்லாம் தன்னுடைய ரசிகைகள் பேசும்போது முதல் இடத்தில் அதை கண்டிக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் யாருங்க? விஜய் தானே. என்னம்மா என்ன அண்ணனா நினைங்கம்மா, நான் உங்களுக்கு தாய் மாமன்மா, அண்ணன் சீரெல்லாம் திட்டங்களை கொண்டு வர்றேன், அன்னலட்சுமி திட்டங்கள்லாம் கொண்டு வரேன், ஏன்னா அப்படி பாருங்க,
நான் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடாண்டா உங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு எனக்கு வர்றதா சொல்றீங்களே, என்ன காதலிப்பதா சொல்றீங்களே, எனக்கு திருமணத்தை தாண்டி அஃபேர் இருக்கு அப்படின்றதுக்கெல்லாம் நீங்க ஆதரவாக பேசுறீங்களே. இப்படி பேசக்கூடிய தன்னுடைய ரசிகைகளை விஜய் என்னைக்காவது கண்டிச்சிருப்பாரா? விஜயுடைய கட்சியினராவது என்னைக்காவது கண்டிச்சிருப்பாரா? இப்படி நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா இது போன்ற வார்த்தைகளை இவங்க பேசியிருப்பாங்களா? இதற்கு பொன்ராஜ் அவர்களுடைய எதிர்வினையாவது வந்திருக்குமா? அப்போ உங்களுடைய ரசிகைகளை நீங்க எப்போதான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க? அப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு முதல் காரணமாக நான் விஜயை தான் குற்றம் சாட்டுவேன். விஜயை தாண்டிங்க அவங்களுடைய ரசிகர்கள் பெண்களை எவ்வளவு மோசமாக பேசுறாங்க. அப்போதெல்லாம் இந்த விஜய் வாய் திறந்திருப்பாரா? நடிகராக இருக்கும்போது அஜித்குமாருடைய குடும்பத்தை கொச்சையா பேசினாங்க. சமீபத்துல சிவகார்த்திகேயனுடைய பிள்ளையை கூட கொச்சைப்படுத்தி பேசினாங்களா இல்லையா? நடிகர் தனுஷா இருக்கட்டும், நடிகர் சூர்யாவா இருக்கட்டும், அத்தனை பேர் குடும்பத்தையுமே மிக மிக கொச்சையாக பேசின கும்பல் தான் இந்த விஜயுடைய ரசிக கும்பல். விஜய்க்கு எதிராக ஏதேனும் ஒரு பெண்கள் வந்தால் கூட அவர்களை மிக மோசமாக விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ ஓவியா என்ற ஒரு நடிகை விஜய் மீது விமர்சனம் வைத்து விட்டார் என்பதற்காகவே அவர் ரொம்ப கொச்சையா பேசினாங்க. அந்த நடிகையுமே விஜயை டேக் பண்ணியே கேள்வி கேட்டாங்கல்ல. ரசிகர்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்கன்ற ஒரு வார்த்தையை விஜய் சொல்லியிருப்பாரா? அதன் பின்பு ஜூலி அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண் விஜயை கேள்வி கேட்டார் என்பதற்காகவே அவருக்கு 3 கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடித்த படங்கள், அவர் நடித்த நாடகங்கள்ல வந்த காட்சிகள் எல்லாம் அவருக்கு குடும்பமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பரப்புனாங்களே. மனம் வேதனையோடு ஜூலி என்ற பெண் வீடியோலாம் வெளியிட்டாங்களே. அப்போ இந்த விஜய் கண்டிச்சாரா? இவருடைய கட்சியிலே இருந்து திமுகவில் இணைந்த வைஷ்ணவி அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண்ணை எவ்வளவு தூரத்துக்கு கொச்சையா பேசினாங்க. இவங்க கட்சியிலிருந்து விஜய் தன்னுடைய மனைவியை கூட சரியாக கவனிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்து வெளியேறிய ரஞ்சனா நாச்சியார் அவர்களை எவ்வளவு கொச்சையாக ஒரு ரசிகர்கள் பேசினாங்க. அப்போது எல்லாம் இந்த விஜய் ரசிகர்களை விஜய் கண்டித்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஆனா பொன்ராஜ் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை இப்படி பேசிவிட்டார் என்றவுடன் உடனடியாக டிஜிபி ஆபீஸுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பதிலிருந்து என்ன தெரிய வருது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எந்த பெண்களை வேண்டுமானாலும் என்னுடைய கும்பல் பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்க, மாப் மென்டாலிட்டியோட அவங்கள அட்டாக் பண்ணுவாங்க, குடைச்சல் கொடுப்பாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் உடனே போய் நிற்பேன். அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? உங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்க நிக்கிறது தப்பு கிடையாது. அவங்க தப்பு பண்ணும் போதும் இதே மாதிரி நீங்க அவளை கண்டிக்கக்கூடிய இடத்துல இருக்கணுமா இல்லையா? ஏன் அதை மட்டும் பண்ண மாட்டீங்க? அப்ப இது குளிர் விட்டு போகுமா இல்லையா? நம்ம அண்ணன் விஜய் வந்துருவாரு, நாம இன்னும் பல்வேறு குடும்ப பெண்களை கொச்சைப்படுத்தி பேசலாம் அப்படின்ற ஒரு துணிச்சல் அவனுக்கு ஏற்படுமா இல்லையா? எப்போ விஜய் நீங்க கண்டிக்க போறீங்க? இதை இது எல்லாத்தையும் கூட விட்டுறலாங்க. இந்த புகார் கொடுக்க போறாங்கல்ல, இந்த புகார் கொடுப்பதற்கு முன்பு விஜய் அவர்கள் ஒரு பதிவு எழுதுறாரு. அதுல திமுக ஆதரவாளர் எழுதுறாரு. ஏங்க அவர் அரசியல் விமர்சகர், திமுகவை திட்டமும் செஞ்சிருக்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறாரு. பொதுவான அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து பேசக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படி நீங்க திமுக ஆதரவாளர்ன்றீங்க? திமுக சொல்லிதான் அவர் பேசுனதாக நீங்க எப்படி சொல்றீங்க? எது நடந்தாலும் திமுக மீது பழிபடக்கூடிய எண்ண ஓட்டம் தான் உங்களுக்கு இருக்கு. இதை கூட நம்ம கடந்து போயிடலாம். இவர் எது நடந்தாலும் திமுக தான் சொல்லுவாரு, இவருடைய மனைவி விவகாரத்து பெட்டிஷன் போட்டாலும் அதுக்கும் திமுக தான் காரணம் சொல்லுவாரு அப்படின்றதெல்லாம் யதார்த்த உண்மை தெரிஞ்சதுதான். ஆனா யாராவது தன்னுடைய ரசிகைகளை ஒருத்தர் கொச்சையா பேசிட்டாரு அப்படின்னா அதை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்களா? மோடிஜி தான் பயன்படுத்தி இருக்கிறாரு. மோடிஜி தான் அவரை பத்தி ஏதாவது சொல்லிட்டா உடனே இந்துக்களை பத்தி சொல்லிட்டாங்க, டீ கடைக்காரனை பத்தி இவ்வளவு மோசமா பேசுறாங்க, நான் ஏழை என்பதனால தானே அப்படி பேசுறாங்க, நான் ஓபிசி என்பதனால தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடைமாற்றுவார். அதே மாதிரி விஜய் பாருங்க, தன்னுடைய ரசிகைகளை ஒருத்தர் பேசிட்டார் என்பதற்காக அதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களாக மாத்தி ஒட்டுமொத்த தாய் குளங்களும் சேர்ந்து திமுகவை தோற்கடிப்பாங்கன்றார். ஏங்க இதுல யாராவது ஓட்டு கேட்பாங்களாங்க? அப்பட்டமா பச்சையா ஓட்டு கேட்கிறாரு இவரு. தன்னுடைய ரசிகைகளை ஒருத்தர் கொச்சப்படுத்துறாரு அப்படின்னா நீங்க தாராளமா அவரை கண்டிங்க. ஆனா அதை வச்சு யாராவது ஓட்டு கேட்பாங்களாங்க? எவ்வளவு பெரிய கேவலமான செயல் பாருங்க அது. அப்ப தன்னுடைய கண்டிக்கக்கூடிய பதிவுல கடைசி வரியிலேயே இவர் மிக மோசமான அரசியல்வாதி அப்படின்றத காட்டிட்டாரா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய கீழ்த்தரமான வார்த்தை இது. இதுல இவர் டிஜிபி ஆபீஸுக்கு யாரை கூட்டிட்டு போயிருக்கிறாருங்க? விஜயும் செங்கோட்டையனும் போய் இந்த புகாரை கொடுத்திருக்கிறாங்க.
விஜய் தன்னுடைய மனைவியை விவாகரத்து மனு போட்டுட்டாங்க என்பதற்காகவே பல்வேறு கொச்சையான வார்த்தைகள் பேசுவதற்கெல்லாம் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாது, அந்த அளவுக்கு வார்த்தைகள் அவ்வளவு மோசமாக பேசியும் கூட தன்னுடைய பிஆரை விட்டு இன்ஃப்ளூயன்சரை வச்சு அவருக்கு எதிராக வீடியோ போடுங்கன்னு சொன்ன போதும் கூட வாய் திறக்கவே இல்லை. தன்னுடைய மகள்களை பற்றியும் மகனை பற்றியும் கொச்சையாக பேசும்போது கூட விஜய் வாய் திறக்கவே இல்லை. மாறாக அவங்கெல்லாம் ஒருத்தே இல்லைங்க, நீங்க ஹர்ட் ஆதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் தன்னுடைய மனைவியை கொச்சைப்படுத்திய ரசிகர்களை தூண்டிவிடக்கூடிய வேலையில தான் அந்த விஜய் ஈடுபட்டார். முதல்ல இந்த புகாரை கொடுப்பதற்கே விஜய்க்கு யோக்கியதே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவர் ஒரு பக்கம் இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வாச்சாத்தி கொடுமைக்கு சூத்திரதாரி இவர் தான். இவர் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் வாச்சாத்தி கிராமத்துக்குள்ள போய் 18 பெண்களை ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு போயிட்டு 13 வயது சிறுமி 8 மாத கர்ப்பிணி பெண் உட்பட பல்வேறு நபர்களை 18 பெண்களை மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அவங்கள ரோட்ல நடக்க வச்சே கூட்டிட்டு போயிட்டு நீதிபதி முன்பு அவங்கள ஆஜர்படுத்தி ஜெயிலில் அடைச்சாங்க இந்த வனத்துறை அதிகாரிகள். இந்த வனத்துறை அதிகாரிகள் மீது எந்த தப்புமே இல்லை, அவங்க எந்த தவறும் பண்ணவே இல்லைன்னு சட்டமன்றத்தில் பேசியவர் செங்கோட்டையன். இறுதி வரைக்கும் அந்த அதிகாரிகளுக்காக துணை நின்றவர் செங்கோட்டையன். 13 வயசு குழந்தை, 8 மாத கர்ப்பிணி பெண், 18 பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்குக்காக வாதாடிய நபர்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு, மிரட்டல் செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சல் மிக்க ஒரு செங்கோட்டையன் அவரை கூட்டிட்டு போயிட்டு நீங்க புகார் மனு கொடுக்க போறீங்க. புகார் மனு கொடுப்பதற்கு உங்களுக்கும் யோகிதை இல்லை, நீங்க கூட்டிட்டு போன ஆளுக்கும் யோகிதை இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேங்க, இப்படி புகார் கொடுக்க போன இதே விஜய் இன்னைக்கு நடந்த சம்பவம், அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய தாரிகா அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண் விஜய் பற்றி ஒரு கமெண்ட்டை பொதுக்கூட்டத்தில் பேசிட்டார் என்பதற்காகவே மிக கொச்சையாக வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல அவருக்கு எதிராக ஒரு பதிவு எழுதியிருக்கான் விஜய் ரசிகன் ஒருத்தன். அந்த பதிவை பல விஜய் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு அந்த பெண் புகாரை கொடுத்துட்டாங்க ராணிப்பேட்டை காவல்துறை கிட்ட. இன்னைக்கு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு. அந்த பெண்ணுக்கு எதிராக பதிவு எழுதினுடைய அந்த நிலைமை. இந்த சம்பவத்தை விஜய் கண்டிச்சாரா? விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களாவது கண்டிச்சாராங்க? அப்போ தனக்கு எதிரான சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், அவங்கள அத்தனை பேருமே நீங்க கொச்சப்படுத்துங்க, அவங்களுடைய குடும்பத்தை நீங்க டார்கெட் பண்ணுங்க, கேவலப்படுத்துங்க, இப்படியெல்லாம் உசுப்பேத்தி அவர்களை வளர்த்து விடக்கூடிய விஜய் தன்னுடைய மனைவியவே மிக கொச்சையாக எழுத சொன்ன அந்த நபர்களை கண்டிக்காத விஜய் ஒரு நடிகையை உடன்கூட்டி சென்றதனால அதற்கு எதிராக விஜயை பொதுமக்கள் கண்டிக்கும் போது நீங்களாம் ஒர்த்து இல்லைங்க, எங்கெல்லாம் ஷாக்காகாதீங்க, நீங்க ஹர்ட் ஆகாதீங்க, எனக்கு வலிக்குது அப்படின்னு சொன்ன அந்த விஜய் இந்த புகாரை கொடுப்பதற்கு குறைஞ்சபட்ச தகுதி என்பதே கிடையாது. பொன்ராஜ் அவர்கள் தவறு செய்தால் அவர் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுட்டார், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னா புகார் கொடுங்க. ஆனால் அதற்கும் திமுக என்று சொல்வதும் தன்னுடைய ரசிகைகளையே வைத்தே பொதுமக்களிடம் பெண்களிடம் ஓட்டு கேட்பதும் என்பது கேவலமான ஒரு விஷயம். விஜய் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை செய்வதை இதோடு நிறுத்தி கொள்வது அப்படின்றது தான் எல்லோருக்குமே நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நன்றி.